श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததி, அதில் ஆச்சரியமாக யதிராஜர் உடையவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர் லக்ஷ்மணமுனி எம்பெருமானார் அப்படின்னு பல பல நாமங்களால் போற்றப்படும் நம் ராமானுஜன் அவரை பற்றிய யதிராஜ சப்ததி 74 ஸ்லோகங்களில் ரொம்ப அதி கம்பீரமான உள்ளர்த்தங்கள், ஆழ்ந்த அர்த்தங்கள், அதுவும் வேதாந்த தேசிகனுடைய மோஸ்ட் ஃபேவரைட். அதனால் அவர் ரியலி எக்ஸலண்ட் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் அவ்வளவு ஆச்சரியமாக, ஒவ்வொரு ஸ்லோகமும் அவ்வளவு ஆச்சரியமாக. நேற்றைய தினம் பஞ்சாயுதங்களின் வடிவமே யதிராஜர் அப்படின்னு அனுபவித்தவர் இன்றைக்கி கண்ணனையும் யதிராஜரையும் சேர்த்து ஸ்ரீ கிருஷ்ணனே ராமானுஜர் என்பது போல ஸ்லேடையுடன் ஒரே ஸ்லோகத்தை கண்ணனுக்கும் யதிராஜருக்கும் அது அர்த்தம் ஸ்புரிக்குமாறு அருளி செய்திருக்கிறார். ஷமிதோதய சங்கராதி கர்வஹ சுபலாதுத்ருத யாதவ பிரகாஷஹ அபரோபிதவான் ஸ்ருதேர பார்த்தான் நனு ராமாவரஜஸ்ஸ ஏஷ பூயः. ஷமிதோதய சங்கராதி கர்வः ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷः அவரோபிதவான் ஸ்ருதேர பார்த்தான் நனு ராமாவரஜஸ்ஸ ஏஷ பூயः. பலராமனுடைய தம்பி கண்ணபிரான் ராமானுஜராக அவதரித்தார் என்று ஸ்லேடையில் அருளி செய்கிறார். ஷமிதோதய சங்கராதி கர்வகா ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷகா ஸ்ருதேஹே அபார்த்தான் என்பது ஸ்லேடை. சங்கர என்ற சொல் முக்கண்ணனான சங்கரனையும் குறிக்கும், ஆதிசங்கரரையும் குறிக்கும். அதாவது இந்த ஸ்லோகத்தில் கண்ணபிரானுக்கும் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கும் ஸ்லேடை பொருள் கொள்ள வேண்டும். அதுதான் கவி சாதுரியம். கண்ணபிரானே ஸ்ரீ பாஷ்யக்காரராக அவதரித்தான். கண்ணபிரான் பலராமனுக்கு தம்பி, அதனால் ராமானுஜன் என்ற திருநாமம் கொண்டவன். ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கும் ராமானுஜர் என்ற திருநாமம் பிரசித்தம். இது ஒரு ஒற்றுமை. அது இல்லாமல் ஸ்ருதி அப்படின்னா 2 அர்த்தம். ஒன்று செவி, இன்னொன்று வேதம். அபார்த்தாக அப்படின்னா தவறான அர்த்தங்கள், அபார்த்தம் தவறான அர்த்தங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அர்ஜுனனை அன்றி மற்றவர், பார்த்தனை தவிர அப்படின்னு 2வது அர்த்தம். அதாவது எதிரிகள், பார்த்தனை தவிர மீதி பேர்னா எதிரிகள். இதெல்லாம் ஸ்லேடை பொருள். ஸோ இதில் பலராமனுடைய தம்பியான கண்ணபிரான் ராமானுஜராக அவதரித்தார் என்பதை, அதாவது கண்ணபிரான் பாணாசுர யுத்தத்தில் சிவனை வென்று அவன் செருக்கை ஒழித்தான், சங்கரனை. இவ்வாறே கன்றை ஒழித்து, கண்ணுக்குட்டியெல்லாம் ஒழித்து பிரம்மனும் கோகுலத்தில் கல்மாரி பொழிந்த இந்திரனும் கண்ணபிரானால் செருக்கொழிய பெற்றனர். பிரம்மனையும் இந்திரனையும் அவருடைய கர்வத்தை ஒழிய பெற்றனர். ஸ்ரீ பாஷ்யக்காரரோ சங்கரர், பாஸ்கரர் முதலியவர்களின் மதத்தை கண்டித்து அத்வைத மதத்தை, அவர்களின் செருக்கை, கர்வத்தை அடக்கினார். கண்ணபிரான் யாதவர்கள் கம்சனால் நலிவடைந்து மதிப்பை இழந்து நின்றபோது தன் வலிமையால் கம்சனை கொன்று அவர்களை கைதூக்கி முன்னிலையில் நன்னிலையில் நிறுத்தினான். ஸ்ரீ பாஷ்யக்காரரோ உபனிஷத்துக்கு அபார்த்தங்களை கூறி தவறான அர்த்தங்களை கூறிய யாதவ பிரகாசனுக்கு தம்முடைய அறிவின் வலிமையால் நேரிய உயர்ந்த உன்னதமான பொருளை தெளிவித்து
அவனையும் ஸ்ரீ வைஷ்ணவனாக்கி சீர்திருத்தி உஜ்ஜீவிக்கச் செய்தார். கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு எதிரிகளாய் உள்ளவர்களை பற்றி பேச்சே எழாதபடி அவர்களை அடக்கினான். ஸ்ரீ பாஷ்யக்காரரும் பிற மதத்தினர் இந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா தவறான அர்த்தங்கள், அபார்த்தங்கள். ஸ்ரீ பாஷ்யக்காரர் வேதத்துக்கு கூறிய அபார்த்தங்களை, தவறான அர்த்தங்களை எல்லாம் கண்டித்து உண்மை பொருளை தம்முடைய ஸ்ரீ சூக்திகளின் வாயிலாக வெளியிட்டு அருளினார். இந்த ஒற்றுமைகளை பார்க்கும்போது கண்ணபிரானே ஸ்ரீ பாஷ்யக்காரராக அவதரித்தான் என்று சொல்லலாம். ஸோ சமிதோதய சங்கராதி கர்வக, சிவன் முதலியவர்களின் செருக்கை முளையிலேயே கிள்ளியவன் ஒரு அர்த்தம். சங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் முதலியவர்களின் கர்வத்தை தொடக்கத்திலேயே அழித்தவர் இன்னொரு அர்த்தம். ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷக, ஸ்வபலாத் தன்னுடைய புஜபலத்தால் அது கண்ணனுக்கு, தன் புத்தி பலத்தால் அது ராமானுஜருக்கு. உத்ருத யாதவ பிரகாஷக, எது குலத்தவரின் பெருமையை மீண்டும் வெளிச்சம் படச் செய்தவர் கண்ணன். யாதவ பிரகாஷரை சீர்திருத்தியவர் ராமானுஜர். ஸ்ருதே செவியினின்றும் இன்னொன்று வேதத்தினுடைய அபார்த்தான் அர்ஜுனனுக்கு எதிரிகளை, தவறான அர்த்தங்களை அபரோபித்தவான் அகற்றியவன் கண்ணன், கண்டித்தவர் ராமானுஜர். ராமாவரஜகா பலராமனுக்கு தம்பி ராமானுஜர். சஹா அந்த கண்ணனே, பூயகா மறுபடியும், ஏஷத்தனு இந்த ராமானுஜராக அவதரித்தான் அல்லவா என்று அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமேன்னு ராமானுஜரை எப்படி அனுபவித்தாலும் அது தகும். எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்களே ராமானுஜராக அவதரித்தன என்றார் முன்பு அஸ்மதாச்சாரியர் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன். அனுபவிக்கும் அழகு இப்பொழுது கண்ணபிரானே மீண்டும் ராமானுஜனாக அவதரித்தான் என்று ஸ்லேடையாக எடுத்து காட்டுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆச்சாரியருக்கு ராமானுஜர் என்ற திருநாமம். கண்ணன் பலராமனுக்கு தம்பியானபடியால் அவரும் ராமானுஜர், ராமனுக்கு தம்பி, அனுஜன்னா தம்பி. இங்கு 3 பாதங்களில் இருவருக்கும் பொருள் வேறுபட்டிருந்தாலும் ஒரே சப்தத்தினால் இருவரையும் ஒருவராக பிணைத்து காட்டுகிறார் தன்னுடைய கவித்துவத்தினால், அறிவு கூர்மையால். சமிதோதய சங்கராதி கர்வக, சங்கரர் பாஸ்கரர் ஆகியோருடைய மதங்களை ராமானுஜர் தனது அறிவு கூர்மையினால் கண்டித்தார். சங்கரர் பிரம்மம் சத்தியம், உலகம் பொய், அவித்யை என்ற அஞ்ஞானத்தினால்தான் ஜீவன் அறியப்படுகிறான். தத்துவஞானத்தினால் அந்த ஜீவன் தானே பிரம்மம் என்று புரிந்து கொண்டால் அவித்யை போனால் ஜீவன் இல்லை என்றும் பிரம்மம் நிர்குணம் என்றும் கூறினார். ராமானுஜரோ பிரம்மமும் சத்தியம், ஜீவனும் சத்தியம், உலகமும் சத்தியம், கல்யாண குணங்களும் உண்டு என்பதை வேத பிரமாணத்தை கொண்டு நிலைநாட்டுகிறார். பாஸ்கர மதம்னு ஒரு மதம், அவரும் அத்வைத மதத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் பேதாபேதம் ஒப்புக்கொள்ளப்படுகிறது அவர் மதத்தில். அதாவது பிரம்மத்திற்கும் ஜீவனுக்கும் பேதம் உண்டு, அபேதமும் உண்டு. ஆனால் அபேதம்தான் உண்மையானது. பேதம் அதாவது கரணத்தினாலானது. அதாவது ஆகாசம் வானம் ஒன்றே, அது குடத்தில் வீட்டில் இருப்பதால் குடத்தில் ஆகாசம், வீட்டின் ஆகாசம், ஆகாசம்னா ஸ்பேஸ் என்கிறோம். குடம் உடைந்தால் வீடு இடிந்தால் எல்லாம் ஒரே ஆகாசமாகிவிடும். அதுபோல் ஜீவன் பிரம்ம பேத அபேதங்கள், பிரம்மம் நிர்குணம் அல்ல சகுணம், கல்யாண குணங்கள் உண்டு, ஜீவ தத்துவம் தனியாக கிடையாது. இதெல்லாம் பாஸ்கர மதம். இந்த மதத்தையும் வேதத்தை கொண்டு கண்டிக்கிறார் ராமானுஜர். ஆக சங்கரர் பாஸ்கரர் முதலிய பிற மதங்களை கண்டித்து அவர்களுடைய கர்வத்தை அடக்கினார். இன்னொரு அத்வைத்தி யாதவ பிரகாஷ், அவரும் பேதாபேதம் பண்டவர். அவரை பற்றி பின்னாடி அடுத்த லைனில் சொல்லப்படுறார். ஸோ இந்த மதத்தை வேதத்தை கொண்டு கண்டித்தார் பகவத் ராமானுஜர். கண்ணனும் பாணாசுர யுத்தத்தில் சங்கரனை சிவனை தோல்வி அடைய செய்கிறான். இந்திரன் மழையை பொழிந்த போது கல் கொண்டு கல்மாரி காத்தான், அதாவது அந்த கல்லானால மலையை எடுத்து
கல்லாலான மழையை தடுத்தான் அப்படின்னு திருமங்கையாழ்வார் தெரிவித்தபடி இந்திரன் மழையை பொழிந்த போது கோவர்தன மலையை குடையாக பிடித்து அவன் கர்வத்தை அடக்கினான். நான்முகன் பசுக்கன்றுகளை மறைத்த போது வேறு கன்றுகளை உண்டு பண்ணி அவன் முகத்தில் கரியை பூசினான். இப்படி ஆச்சரியமாக அங்கே கண்ணன், இங்கே ராமானுஜன். ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷக. யாதவ பிரகாஷர் அத்வைதி. இவர் கப்பியாசம் புண்டரீக வேவமக்ஷினி என்ற ஒரு ஸ்ருதிக்கு பகவானுடைய திருக்கண்கள், இந்த உபனிஷத் வாக்கியம் என்ன சொல்கிறது அப்படின்னா, கப்பியாசம் கபின குரங்கு, இந்த பகவானுடைய கண்கள் குரங்கினுடைய பின்பாகம், இடுப்புக்கு கீழே இருக்கிற பாகம் குரங்கின் பிருஷ்டம் போல இருக்கிறது என பொருள் கூறிய போது ராமானுஜருக்கு கண்ணீர் மல்க அவர் கண்ணீர் யாதவ பிரகாஷர் மேல் விழுந்து அதை சுட்டதா. அழகான பொருளை அதுக்கு ராமானுஜர் கூறினார். அந்த கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினிக்கு இந்த மாதிரி குரங்கின் பின்பாகம்னு சொல்லலாமா பகவானுடைய திருக்கண்களை? செந்தாமரை கண்கள். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆழமான ஜலத்தில் முளைத்த பருத்த தாமரை தண்டின் மேலே கதிரவனின் கதிர்களால் மலர்ந்த தாமரை இதழ் போன்று அழகிய கண்கள் என்று பொருள் கூறி யாதவ பிரகாசரை மதிமயங்கச் செய்தார். இவர் யாதவ பிரகாசர் ஜகத் சத்தியம், பிரம்மம் சகுணம் அப்படின்னு இருந்தாலும் பிரம்மம் ஜீவனை காட்டிலும் வேறுபட்டும் வேறுபடாமலும் அபின்னமாகவும் இயற்கையாகவே இருக்கும். அதாவது பிரம்மமே தேவனாகவும் பிரம்மமே மனுஷனாகவும் தாவரமாகவும் பல்வகையாகவும் இருக்கும். ஆனால் அவற்றை காட்டிலும் வேறுபட்டு விலட்சணமாகவும் இருக்கும் என்பார் யாதவ பிரகாசர். இவற்றுள் வேத விருத்தமானவற்றை கண்டனம் செய்ய தோல்வியை ஒப்புக்கொண்டு அடிபணிந்த யாதவ பிரகாசரை ஸ்ரீ வைஷ்ணவனாக்கி பின்பு துறவு போனச் செய்து அவரை ஆட்கொண்டார். அதே போல் கண்ணன் யாதவ வம்சத்தைச் சேர்ந்தவன். அந்த வம்சத்தினரை துன்புறுத்திய கம்சனை கொன்று சந்தோஷமாக அந்த யாதவர்களை வாழச் செய்தார். இங்கு யாதவ பிரகாசரை வாழச் செய்தார். அது மாதிரி அவரோபித்தவான் ஸ்ருதே அபார்த்தான் இன்னொரு ஸ்லேடை. அத்வைத மதத்தினர் ஸ்ருதியில் எங்கெங்கு தவறாக வேத விருத்தமாக பொருள் கூறினாரோ அவற்றை வேதார்த்த சங்கிரக நூலினால் சீர்படுத்தி வேத மாதா அற்ப அறிவுடையாரை கண்டு அஞ்சாதபடி பயப்படாதபடி நடுங்காதபடி செய்தார். வேதம், அந்த வேதமாதா நடுங்கினாலாம். ஸோ ராமானுஜர் வந்த அப்புறம்தான் காட்டின வேதம் களிப்புற்றது அப்படிங்கிறார் அமுதனார். அதாவது அத்வைத மதத்தினர் எங்கெல்லாம் தவறாக வேத விருத்தமாக பொருள் கூறினாரோ அதையெல்லாம் வேதார்த்த சங்கிரக நூலினால் சீர்படுத்தி வேத மாதா அஞ்சாதபடி செய்தார். இந்த அல்ப அறிவுடையாரை கண்டு அஞ்சாதபடி செய்தார். பார்த்தான் என்று பிரித்து கண்ணன் பார்த்தனின் அர்ஜுனனின் விரோதிகளை நிரசித்து பாண்டவர்களுக்கு உதவினான் அப்படின்னு அர்த்தம். இங்கு ஸ்ருதேகே அபார்த்தான் என்று பெண்பால் சொல்லை குறிப்பிட்டதனால் மற்றொரு பொருளும் தொனிக்கும். அதாவது ஒரு பெண் காரணமாக, அதாவது திரௌபதியை சபையில் அவமானப்படுத்தியதன் காரணமாக துரியோதனன் முதலியோரை அழியச் செய்தான். பீஷ்ம துரோணாதிகள் இந்த அநீதியை கண்டுக்காமல் இருந்ததினால் அவர்களையும் போரில் மடியச் செய்தான். பாண்டவர்களும் திரௌபதியை காப்பாற்றாததினால் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாய் தானே ஆகும். ஆமாம், ஆனால் அவர்களை அழியச் செய்தால் திரௌபதியின் மாங்கல்யம் காப்பாற்றப்படாத ஆகிவிடுமே. எனவே அவர்களுக்கு தீங்கு நேரிடாமல் அருளினானாம் கண்ணன். எனவே கண்ணன் ராமானுஜனாக அவதரித்தது நமது பாக்கியமே என்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இதற்கு டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகனுடைய தெளிவுரை. இதையே கொஞ்சம் விவரித்து 5 வியாக்கியானங்களிலிருந்து கம்பைல் பண்ணி தெரிவிக்கிறார் சுவாமி. அந்த 5 வியாக்கியானங்களும் அத்தியாச்சரியமான வியாக்கியானங்கள். போன ஸ்லோகத்தில் ராமானுஜரை பஞ்சாயுத அவதாரமாக ஆவிர்பாவமாக அனுபவித்தார். இதில் கண்ணனாக ராமானுஜன் பலராமன் தம்பி என்றும் கொள்ளலாம். ஸ்லேஷரூபமான ஸ்லோகம். இந்த ராமானுஜர் கிருஷ்ணன் தானே அப்படியும் சொல்லலாம். ராமானுஜர்னாலே பலராமனின் தம்பி, அதனால் இவரும் ராமானுஜர் அவரும் ராமானுஜர்.
நடவடிக்கையிலும் இது பொருந்தும். 2 பேருக்கும் 3 சாதனைகள். கார்த்திகேயானும் கரிமுகத்தானும் அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம். ஸ்ரீ அமுதனார் கார்த்திகேயானும் என்னும் பாசுரத்தில் காட்டிய பாணாசுர விருத்தாந்தத்தில் அவனுக்கு சகாயமாய் வந்த ரட்சகனான சங்கரன் கர்வபங்கமாகி பகவான் கண்ணன் திருவடிகளில் சரணாகதி பண்ணி இரு கைகள் அவனுக்கு உன்னை அர்ச்சிக்க இருக்கட்டும் என்று 1000 கைகள் கொண்ட பாணாசுரனுக்கு 2 கையை மாத்திரம் வச்சு அவ்வண்ணமே அருளினான் என்று காட்டினான். இததான் சுவாமி தேசிகன் சமிதோதய சங்கராதி கர்வகா என்று நிற்காமல் பலராமானுஜனான அதே பகவான் ஆச்சாரிய வள்ளலாக ராமானுஜனாக அவதரித்து அத்வைத மத பிரவர்த்தகர்களை கர்வபங்கம் பண்ணி அந்த அத்வைத வேதாந்தத்தை தமக்கு போதித்த குருவான யாதவ பிரகாசரையும் தன்னுடைய சிஷ்யராக்கி உத்தாரணம் பண்ணினார் என்பதை ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாசகா என்று ஒரு ஸ்லேஷா ரசத்தோடு அருளுகிறார். அதுவும் ஸ்ரீ அமுதனார் ராமானுஜருடைய அவதாரத்தால் ஏற்பட்ட நன்மைகளையும் தீமைகளையும் நன்மைகள் அதிகமாகி தீமைகள் மறந்ததை சில பாசுரங்களாலே காட்டுகிறார். ராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல். அல்லா வழினா அந்த அல்லா அல்ல, அல்லா ராங் வழி, தப்பான வழியை ஸ்ரீ குரத்தாழ்வானை ஆசிரயித்திருந்தவர் அமுதனார். அவரால் ராமானுஜனை ஆசிரயித்து நிஷ்டை பெற்றவர். ஆழ்வார் ஷேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலாய் தாய் தந்தையரும் அவரே. ஸ்ரீ ஆளவந்தாரும் மாதா பிதா யுவதயஸ்தனையா விபூதிக்கு சர்வம் இதேவ நியமேன மதன் வயானா ஆத்தியசன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியோளம் என்று அருளினார். அமுதனாரும் உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர்குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் செந்தமிழ் ஆரணமே திருவாய்மொழியே எல்லாம் என்று எல்லோரும் அறியச் சொன்ன ராமானுஜன் எனக்கு ஆரமுது என்கிறார் அமுதனார். ரசோ இப்படி ராமானுஜன் அந்த அண்ணலி ராமானுஜன் சாட்சாத் கண்ணனே அவதாரமாக எடுத்திருக்கிறான். இங்கு வேதாந்த தேசிகன் அதை தெரிவிக்கிறார். இப்படி சங்கராதிகள் கார்த்திகேயானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு ராமானுஜன் 122வது பாசுரத்தில் பாணாசுரன் யுத்தத்தில் சங்கர கார்த்திகேய கஜானனர் எல்லாரும் அடிபட்டனர், கர்வபங்கப்பட்டனர். கோவர்தன உத்தரணம், அந்த கோவர்தன மலையை தூக்கியது, இந்திரனை கர்வபங்கப்படுத்தியது. வத்சாபகரண நிகழ்ச்சி, அந்த கன்றுக்குட்டிகளை எடுத்துன்னு போனது பிரம்மா. இப்படி சங்கரர் பிரம்மா இந்திரன் போன்றவர்களின் கர்வத்தை தன் புத்தி பலத்தால் நீக்கியவர் ராமானுஜன். சங்கரர், பாஸ்கர், யாதவ பிரகாஷர், இது ராமானுஜன், நம் ராமானுஜன். இங்கு ஆதி சப்தம் உதயன பாஸ்கரர்களை குறிப்பதற்காக. சங்கரர் மாயாவாத பேதம், பாஸ்கரர் பேதாபேத மதம், உதயனர் ஆனுமானிக ஈஸ்வர மதம். இப்படி வியாக்கியானத்தில் அழகாக தெரிவிக்கிறார்கள். சங்கரர் மாயாவாத மதம். இப்படி ஸ்வபலாத் உத்ருத யாதவ பிரகாஷகா. இதில் இருவர் செயலாக்கம் ஒரே ரீதியில் அமைகிறது. கிருஷ்ணர் தன் பலத்தால், ஸ்வபலதா தன் பலத்தால் யாதவ இனத்தின் வளர்ச்சிக்கு ஊட்டம் தந்தான். கம்சனாட்சி யாதவர் கஷ்டப்பட்டனர். கண்ணன் கம்சனை கொன்று யாதவர் புனர்ஜன்மம் எடுக்கலாயிற்று. ஸ்வபலாத் யாதவ இனம் பிரகாசமெய்ய செய்தது சொல்லப்பட்டது. ராமானுஜர் விஷயத்திலும் கச்சிதமாக பொருந்துகிறது. தன் புத்தி பலத்தால் அவர் ஆசிரியர் யாதவ பிரகாஷ சொன்ன தப்பான அர்த்தங்களை, உபனிஷத அர்த்தத்தை திருத்தப்பட்டது. அது அங்கே ராமானுஜருக்கு. அடுத்தது ஆசிரியர் அசூயைப்பட்டு தப்பாக நடந்து கொண்ட கதை பிரசித்தம். அது எல்லாவற்றையும் ராமானுஜர் தன் புத்தி பலத்தால் விஷயங்களை தெளிவித்து அவருக்கும் பெருமை கிடைக்கச் செய்து அவரே ராமானுஜர் சிஷ்யராக உட்கார வைத்தது. ஸ்ருதே அபார்த்தான் அவரோபித்தவான். ஸ்ருதிகளில் உள்ள செய்யப்பட்ட தப்பர்த்தங்களை இறக்கி நீக்கினார் முந்தைய ராமானுஜர் கண்ணன். ஸ்ருதி இங்கு காது. அபார்த்தான் அர்ஜுன கோஷ்டிக்கு வேறுபட்டது. கௌரவர் இனம். கண்ணன் கௌரவர்களை, துரியோதனாதிகளை காதுக்கு விஷயமாகாதவாறு உலகிலிருந்து ஒழித்து கட்டினான். அதாவது தப்புகள் பற்றிய பேச்சே இனி காதில் விழாது. அவர்களுடைய பெயர், அவர்களுடைய புகழ், அவர்களுடைய தப்புகள், இதெல்லாம் அவன் துரியோதனன் இப்படி பண்ணான், துரியோதனன் அப்படி பண்ணான்ற பேச்சே வராதபடி அவர்களை அழித்தனர். அங்கு காது ஸ்ருதி. ஸோ
இப்படியெல்லாம் தப்புகள் எழாதபடி அந்த கௌரவர் பற்றிய செவி செய்தி எதுவும் இராது போயிற்று. அபார்த்த இனம் திரௌபதி மானபங்கம் பட்ட போது சும்மா இருந்த பீஷ்மாதிகளுக்கும் அதே கதி. வேறு சிலரும் திரௌபதி அவமானப்பட்ட சமயம் மௌனத்தால் அபராதம் இழைத்தவர்கள் உண்டே. அவர்கள் கொல்லப்படாதது காரணம் அவளுடைய மாங்கல்ய சௌபாகிய பரிபாலனத்திற்காக. எத்தனை ரசமான நிர்வாகம்! வியாக்கியானம். ராமானுஜர் கூட ஸ்ருதி அபார்த்தங்களை நீக்கினார். இந்த இடத்துல ஸ்ருதினா வேதம். குதிருஷ்டிகள் கல்பித்த தப்பார்த்தங்களை நீக்கியதன் மூலம் ஸ்ருதி மாது வேத மாதா அவளுடைய மானம் ரட்சணம் பெற்றது. அவர் தன் கண்ணீரை வேத மாதா தன் கண்ணீரை துடைத்து கொண்டார். இப்படி ஷமிதோதய சங்கராதி கர்வகா என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.